கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசேஷமாக இந்த ஜூன் மாத சென்னை ஆசீர்வாத கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பு போதகர் சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் நீங்கள் தற்செயலாக வரல, கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கலாம், இல்லை என்ன மனபாரத்தோடு வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். இந்த நாளில் நம்மளுடைய போதகர் கற்றுக் கொடுத்துக்க மாதிரி இந்த மாதம் கர்த்தருடைய கிரியைகளை நாம் காண்கிற மாதம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் உங்களுடைய குடும்பத்தில், வேலையில், படிப்பில், எல்லா இடங்களிலையும் கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் காண்பீங்க. அவருடைய கிரியைகள் எவ்வளோ மகத்துவமானது. நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதெல்லாம் மாற்ற வல்லது அவருடைய கிரியை. இந்த நாளில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நாள் நம்ம அன்பு போதகர் சுமந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மே மாத லீவுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் கேப் இல்லையா? ஸோ திருப்பியும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட பகிர்வை என்ன பண்ணியிருக்கிறோம், துவங்கியிருக்கிறோம். ஆண்டுடைய பெரிய கிருபையினால் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷங்கள் தாண்டி இந்த பிளெஸ்ஸிங் மீட்டிங்கை சென்னையில் நடத்த தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஸோ 2 ஆண்டுகள் இதை நாம் தொடர்ந்து செய்கிறோம். ஒவ்வொரு மாதமும், மே மாதங்கள் தவிர எல்லா மாதமும் செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். பல இடங்கள்லேருந்து இங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சென்னையில் மட்டும் இல்லை, ஆண்டுடைய பெரிய கிருபையினால் வேறு எங்கெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3வது வெள்ளிக்கிழமை திருப்பூரில் செய்கிறோம். சனிக்கிழமை கோயம்புத்தூரில் பண்ணுறோம். அப்புறம் 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மதுரையிலே செய்கிறோம். திருநெல்வேலியில் இருக்கிற நம்முடைய ஊழியங்கள் போக இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். ஸோ நம்முடைய எதிர்நோக்கு என்னென்னா, சீக்கிரமாக 38 மாவட்டத்திலையும் ஒரு ஆசீர்வாத கூட்டத்தை நாம் துவங்குவோம். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட தரிசனத்தோடு நாம் செய்கிறோம். நம்ம ஊழியத்தினுடைய நோக்கங்கள், விஷயங்கள் இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆமென். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, அவர்கள் கோத்திரத்திலே ஏழை ஒருவனும் இல்லை, அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். ஆமென். 20 லட்சம் பேருக்கு மேலே அடிமையாக இருந்தாங்களாம் இந்த எகிப்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கணக்கு. புருஷர்கள் 6 லட்சம் அப்படி கணக்கு போட்டால், பெண் சகோதரிகள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா 20 lakhs பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நீ யோசித்து பாருங்க, தேவன் அவர்களை விடுதலை ஆக்கும் பொழுது அந்த 20 லட்சம் பேர் கொண்ட அந்த சபையில், இஸ்ரவேல் சபையில் ஒருத்தர் கூட வியாதியா இல்லை. ஆமென். நான் சொல்கிறேன், ஒருவேளை பலகீனங்களோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கான தேவ சித்தம் 100% சுகம். ஆமென். உங்கள் மேலே அதை டிக்ளேர் பண்ணுறேன் நீ காலையில். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை குறித்த தேவனுடைய சித்தம் 100% சுகமாகவே இருக்குது. எந்த வியாதியாக வேணாலும் இருக்கட்டும். ஆமென். சுகம் உங்களுடையது. ஆமென். அது மட்டும் இல்லை பாருங்க, அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லார் கையிலையும் வெள்ளி இருக்குது, எல்லார் கையிலையும் பொண்ணு இருக்குது. 20 லட்சம் பேரை ஒரு ராத்திரியிலேயே கோடீஸ்வரர்களாக மாற்றினார். நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் பாவத்திலிருந்து ரட்சித்தார், அவ்வளோதான் கிறிஸ்தவ பிரசங்கமே அப்படின்னு முடிச்சிடுறாங்க. எகிப்திலிருந்து மட்டும் தேவன் தன் ஜனங்களை வெளியே கொண்டு வரல, எகிப்தில் உள்ளதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வர்ற மாதிரி பண்ண. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எகிப்தில் உள்ளது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அப்படிதான் கிறிஸ்தவ பிரசங்கம் நினைக்கிறாங்க. இல்லை,
இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நிறைவையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் கைகளிலே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறது. ஆமென். பாருங்க, இப்படி இஸ்ரவேல் சபை இப்படி ஆனதுனால ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார்கள், தெய்வீக நோக்கத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து சுகித்து இருக்கும் பொழுது தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய சித்தங்கள் இந்த பூமியிலே 100% தடையில்லாமல் நிறைவேறும். ஆமென். தட்டுங்க, தப்பு கிடையாது. ஆமென். அப்ப இந்த போதனைக்கு எதிராக சில சொல்றாங்க, இது ஒரு தப்பான போதனைன்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? பாலசேகரா அப்படின்றாங்க, பாலும் தேனும் பாரு அப்படின்றாங்க. அப்புறம் கூழும் கஞ்சின்னு சொல்லட்டுமா? ஏன்னா கடவுளுடைய பிள்ளைங்க இப்படி நிறைவாக பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வளமாக இருந்தா அவங்க 4 பேருக்கு நல்லது செய்வாங்க. அவங்க மூலமாக சுவிசேஷம் பரம்பும். கல்வி இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பாங்க, உதவியற்றவங்களுக்கு உதவுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுவிசேஷத்தை நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சுருக்கி, அதெல்லாம் எல்லோருக்கும் செழிப்பு கிடையாது, எல்லோருக்கும் சுகம் கிடையாது, அது ஒரு தப்பான ஒரு பிரசங்கம், நம்ம பரலோகம் போகிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டாங்க. அப்போ தயவு செய்து போயிட்டு வாருங்கள், எங்களுக்கு இந்த பூமியில் அநேக வேலைகள் இருக்கிறது. வேற எப்படி சொல்ல, போய்த்தான் அவன் அப்படின்னா அப்போ நீங்கள் போகலாம். பவுல் சொல்கிறாரு, எனக்கு போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றாரு. ஆமென். அவர் சொல்றார், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. இந்த பேச்சு ஏச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? அங்கே போனால் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அங்கே போனால் அதுக்கப்புறம் உட்காந்துட்டே தான் இருக்கணும். ஆனால் இங்கே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ன்ற. ஆமென். அப்போ கிறிஸ்தவத்தினுடைய லட்சியம், லக்கு, ரட்சிக்கப்பட்டவங்க பரலோகம் போடணுன்றது இல்லை, பரலோகம் போல அந்த பூமியை மாற்றணும். வந்திருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் போல் இந்த பூமி மாறுவதே ஒவ்வொரு விசுவாசியை குறித்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம். ஆமென். ஏசு அப்படிதான் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம். இந்த பூமி இப்படியே தாங்க கிடக்க போகுது, வர வர கெட்டி குடிச்சிராக போகுதுங்க. கிறிஸ்தவ பிரசங்கம் அப்படியே சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு கொட்டிச்சு ஒரு மாதிரி தெரிகிறது, சூப்பரா மாற போகுது. தேவ பிள்ளைகளால், சுவிசேஷத்தால். வழக்கமான கிறிஸ்தவ பிரசங்கத்துக்கும் ராஜ்யத்தின் பிரசங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவ பிரசங்கம் போற என்ன சொல்லுது பாருங்க, இப்போ சண்டை, யுத்தம் வந்துட்டு, நோய் வந்துட்டு, பேய் வந்துட்டு, எல்லாம் அந்த ஊரே என்ன ஆக போகுது, நாசமாக போகுது, நம்ம எல்லாம் அங்கே போக போகிறோம். 100 சர்ச்சு எடுத்துட்டீங்கன்னா 99 சர்ச்சில் இந்த பிரசங்கம் தான் ஓடுது. ஆனால் பைபிள் இதை பற்றி என்ன பேசுதுன்றது கவனிக்காமலே போயிட்டாங்க. ஏசு சொல்றாரு, பரலோகம் போல் அந்த பூமி மாறப்போகுது. ஆமென். எப்படி சொல்றாங்க பாருங்க, as it is in heaven. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, as it is in heaven. இந்த பூமி சொர்க்கம் மாதிரி மாறப்போகுது. ஒருத்தர் சொல்றாரு, பாலசேகர் வந்து இந்த பரலோகத்தை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கார அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் 2 பரலோகத்தை பத்தி பேசுறேன். மற்றவங்கலாம் ஒரு பரலோகம் தான் பேசுறாங்க, நான் என்ன பேசுறேன்? 2. ஒன்று எல்லாரும் சொல்றது, இன்னொன்று இங்கேயே பூமியே பரலோகம் மாதிரி ஆயிடுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, as it is in heaven. ஆமென். அப்ப இயேசு வந்து உம்முடைய ராஜ்யம், நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க, உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவேனாக. சார் அப்படி எங்க சொன்னாரு? அது சிலுவையில் ஒரு கல்லன் சொன்னான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது. அதுக்கப்புறம் யாராவது சொன்னாங்களா?
அவன் கதை அன்னையோட முடியுது, அதனால சரி வந்து ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் எல்லாரும் அங்கே போயிடுறதுலே இல்லை. அப்படின்னா ஏசு இந்த ஜெபத்தை செஞ்சிருக்க கூடாது. இந்த ஜெபம் என்ன தெரியுமா? உமது ராஜ்யம் வருவதாக. ஆமென். அதாவது பரலோகத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக, காலனைசேஷனாக இந்த பூமி மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கு. ஆமென். அதனால தான் நீங்கள் சர்ச்சில் கேட்காதது அங்கே கேட்பீங்க. பொதுவான உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூட இருக்கும், ஆனால் கொஞ்சம் கவனித்து கேட்கணும். உண்மை இருக்கா, அப்படி தான் வசனம் பேசுதான்னு கவனிக்கணும், இல்லைன்னா விசனம் ஆகிடுவீங்க. அதனால தான் நான் பேச பேச பின்னாடி என்ன பண்ணுறாங்க, வசனம்லாம் போடுறாங்க, கவனிச்சுட்டே வரணும். உண்மையிலே சொல்லுதா, ரொம்ப வருஷமாக ஏமாந்துட்டோமா, வேத வசனம் என்ன சொல்லுதுன்றத கவனிக்கணும். கடவுள் இந்த பூமியை பெட்டராக்குறது தான் அவருடைய திட்டம். ஆமென். உலகத்தில் பாருங்கள், சென்னை ஒரு மாதிரி இருக்குது, அதோட இன்னும் சென்னை நல்லாக்கணுன்ற முயற்சியில் இருக்கிறாங்க. மரம் செடியெலாம் வைக்கணும், இயற்கையை காக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு உலக அரசாங்கமே இவ்வளோ கவனமாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இன்னும் சாலையை விரிவாக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நல்லது பண்ணதில் அவங்களும் கொஞ்சம் நல்லது பண்ணிக்கிறாங்க, அது வேற கதை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் நோக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி தானே சொல்கிறாங்க. மேம்பால திட்டத்திற்காக 10,000 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது அப்படின்றாங்க. சரி, ஏதோ ஒதுக்கிட்டு மீதி ஏதாவது வச்சு என்ன பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அப்போது இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்படி நல்லது காரியங்களை இந்த பூமியை மேம்படுத்துறது தான் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அணை கட்டணும், ஏதாவது ஒரு பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணணும், பெண்கள் பாதுகாக்கப்படணும். அப்போது எல்லாம் நல்லா இருக்கிறத நோக்கி தான் இருக்குது. ஆனால் சபை பார்த்தீங்கன்னா இந்த தரிசனமே இல்லை. சபை என்னன்னா அது மோசமாக போகுதுங்க. அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரப்போகிறான். இப்போ நோய், இந்த கொரோனாவுக்கு பதிலாக இன்னொரு குருமான்னு ஒன்று வரப்போகுது. இப்போ அப்படி ஆயிரும். இப்போ வந்து அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நகை வேலை வேற கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. கூட்டின போது எதாவது வாங்கினியா நீ? இப்போ குறைஞ்சிருக்கு, எதாவது வாங்க போறியா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த கவலை? இப்படியே கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஓச்சி கட்டிட்டாங்க பாருங்களேன். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்கள் வீடு, உங்கள் நகரம், உங்களை சுற்றிலும் சொர்க்கமயமாக அதை மாற்றுவது. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற பூமி பரலோகம் போலமா. ஆமென். பார்த்தா நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், செழிப்பு, அன்பு. என்னடா இது நம்ம ஊரா, பரலோகத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு நம்ம என்னைக்கு மாத்திரமோ அன்னைக்கு தான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்றது நிறைவேறுகிறன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேர் புரியுது? இது புரிஞ்சாதான் பேசப்படுற பிரசங்கங்கள்லாம் உங்களுக்கு சரியா தோணும். இல்லைன்னா என்ன தோணிடுன்னா, ஐயோ பரலோகம் போவோமா அப்படின்ட்டு. இல்லை, பரலோகம் இங்கே வரும். ஆமென். உமது ராஜ்யம். இயேசு சொன்னதை விட பெரிய பிரசங்கம் ஏதாவது இருக்குதா? நான் என்ன சொல்றேன்னா, பரலோகமும் உங்களுக்கு சொந்தம் தான். பூமி அப்ப யாருக்கு சொந்தம்? நம்ம ஆளுகள் என்ன சொல்றாங்கன்னா, பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. சரி, ஓகே. அப்ப பூலோகம் பேய் வீடா? மீதியா இருக்கிறாங்க. சில பேர் சிரிக்கிறதுக்கே யோசிக்கிறீங்க. ஐயோ இது என்னது வாரம் பிடிச்சா இதாக இருக்கு அப்படின்றீங்களா? இப்போ நானும் எல்லாரையும் மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன்னா அப்புறம் எதுக்கு? நான் இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். வானங்கள் கர்த்தருடையவைகள். பைபிள் சொல்லுகிறது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். சங்கீதம் 115:16. பட் எப்படி போட்டிருப்பாருங்க? The heavens are the heavens, amen, of the Lord, but the earth he has given to the children of man. கடவுள் சொல்றாரு, இப்போ அது என் வீடு, இதுதான் உன் வீடு. அப்படி ஆண்டவரே, எனக்கு வாடகைக்கே வீடு கிடைக்க மாட்டேங்க, இந்த நிலைமையிலாம் நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. கடவுள் சொல்ற, அந்த இது நம்ம பூமி,
இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா ஒரு ஃப்ளாட்ல ஒரு வீடு இல்ல, ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ளாட் இல்ல, அபார்ட்மெண்டே உங்களுக்கு இருக்கும். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. விதைக்க வேண்டியது என் வேலை. சிலது 30, சிலது 60, சிலது 100 பலன் தந்தது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட்டா? இல்லைங்க, இது இந்த அபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு ஃபிளாட் இருக்குன்னு சொல்லணுமா? இந்த அபார்ட்மெண்டே நம்முடையதாங்க. நம்ம ஆளுகள் வந்து வாடகை எப்படியாவது கொடுக்கணும் ஜெபம் பண்ணுங்க பிரதர், அப்படி குறிப்போட தான் நீங்க வந்திருப்பீங்க சிலர். ஆமென். அது சொல்றதுக்கு நான் வரல. என் தேவன் பெரியவர். வானம் அவருடையது, பூமி அவருடையது, வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது. ஆமென். அவர் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையதாய் இருக்கிறது, பூமி அது நிறைவும் என்னுடையதாய் இருக்கிறது, என்னுடையதெல்லாம். ஆமென். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. அப்பா சொத்து யாருக்கு? என்னம்மா கரெக்டா சொல்றேனா? அப்பா சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு தானே. இது தெரியாம ஒருத்தன் ஒரு ஆட்டுக்குட்டி கிடைக்கலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் தான் தெரியுதுல யாருன்ட்டு, அவன் மூத்த குமாரன். ஒருத்தன் உலகத்துல தான் எல்லாம் இருக்குன்னு போயிட்டான். ஒருத்தன் அப்பா கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சகிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். 2 பேருக்குமே அப்பாவை பத்தி அறிவு இல்லை. உலகம் இருக்கிற மாதிரி காட்டி ஒண்ணும் இல்லாம பண்ணிரும். அப்பா கிட்ட எல்லா சந்தோஷமும் நன்மையும் இருக்கு. ஆமென். அவன் மண்டையை கழுவ வேண்டியது இருக்கு. டேய், ஆட்டுக்குட்டிக்காடா அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அனைத்தும் உனக்குடா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எல்லாம் உங்களுடையதே. பாருங்க, சில படிக்காத வசனங்கள்லாம் படிப்பீங்க இன்னைக்கு. ஆமென். நம்ம கூட்டத்தில் அவர் சொல்றாரு, உலகமாகிலும் வருங்காலங்களானாலும் எதிர்காலங்களானாலும் உலகமாகிலும் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எல்லாம். நமக்கு எல்லாம் போய் சாசுக்குரியது, நீ தொட்டு விடாதே அப்படின்ட்டாங்க. அப்ப சாப்பாடு, உடுத்த துணிமணி எல்லாம் பிசாசுக்குள்ளதையா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சாத்தானுடையதுன்ட்டாங்க. எங்க போய் படிச்சாங்கன்னு தெரியல. எங்க பாருங்க, பவுல் ஆகிலும், பவுல் அப்போஸ், அப்புறம் என்ன உங்க சென்னையில் இருக்கிற அப்போலோ இல்லை, சொல்ல முடியாது, அதுவும் ஆகலாம், அதுக்கு மேலே ஆகலாம். சைடு கேப்ல இதுக்கு வேற ஒரு இதெல்லாம் ஊழியக்காரங்க தெரியும் தானே உங்களுக்கு. பவுலாகிலும், அப்போல்லாவாகிலும், கேபாவாகிலும், உலகமாகிலும், ஜீவனாலும், மரணம் கூட உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நிகழ்காரியங்கள் நாளை நமதே. எல்லாம் இங்க சொன்னதுதான், வேற யாரோ சொல்லிட்டாங்க. ஆமே. ஒரு காலம் வரும், நாளை நமதே. பவுல் அப்பமே சொல்லியிருக்கிறார், நிகழ்காரியங்களானாலும் வருங்காலம் உன்னோட ஒரு நல்ல ஃபியூச்சர், ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிர்காலம் உன்னுடையது. ஆமென். நிகழ்காரியங்கள் வருங்காரியங்களானாலும் எல்லாம், என்ன பேசிருக்காரு பாருங்க, எல்லாம். பக்கத்துல பா சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது. பார்த்தா எல்லாம் உங்களுடையதுன்றது உள்ள வைக்காம எல்லாம் எப்படி கையில வரும்? புரியுதுங்களா? வேதம் சொல்ற செய்தியை சபையில சொல்லாததுனால இங்க வியாதி கூட்டம், தரித்திர கூட்டம், தோல்வியான கூட்டம்,
பரிதாபமாக இருக்குது. அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்போ எல்லாம் எப்போ சரியாகும், எல்லாம் எப்போ சரியாகும்னா நான் அங்கே போனால் சரியாகும், அப்புறம் இல்லைன்னா அவர் இங்கே வந்தால் சரியாகும். இதை தான் இந்த 2 சொல்யூஷனை தவிர வேறு என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கடிச்சுக்கிட்டு இருந்து ஏசு எப்படி வந்துடுவார், சீக்கிரமாக வரப்போகிற அறிகுறியை பார்த்தா திங்கக்கிழமை வந்துடுவார்ன்றாங்க. எத்தனை திங்கக்கிழமை ஆகி அவர் வர்ற மாதிரியும் தெரில, நம்ம இப்போ போகிற மாதிரியும் இல்லை. இப்போ எப்போதான் எல்லாம் மாறும்? என்று மாறும் எந்தன் துயரம் என்று மனமே கேட்கையில். இது இப்படியே உட்காந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, இல்லைப்பா, என்னைக்கு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ உன் முதல் வருகையிலேயே தீர்வு வந்திருக்குது. இயேசு 2வது முறை வருவதினால் உனக்கு தீர்வு வரப்போறது இல்லை. இயேசு கடவுள் மாம்ச ரூபம் கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே ஏற்கனவே இறங்கி விட்டார். உன் பாவத்தை சுமந்தார், உன் நோயை சுமந்தார், உன் தரித்திரத்தை சுமந்தார், உன் வேதனையை சுமந்தார். ஆமென். சோ உங்க வாழ்க்கைக்கான தீர்வு 2ஆம் வருகையில இல்ல, முதல் வருகையிலே முடிஞ்சிருச்சு. கேக்குறேன், 2ஆம் வருகை பற்றி பேச மாட்டீங்களா? முதல் வருகையே இன்னும் விளங்கலையே. முதல்ல ஏன் வந்தாரு, என்ன பண்ணாருன்றதை புரிஞ்சு அதெல்லாம் அனுபவிச்சு நல்லா வாழ்ந்துட்டா அவர் பார்ப்பாரு, பரவாயில்ல இப்ப இன்னொரு வாட்டி போலான்னு வந்துருவாரு. நம்மாள்கள் பாருங்க, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் என்னம்மா. முதல் வாட்டி வந்ததே இன்னும் தெரியாமல் இருக்கும்போது இன்னொரு வாட்டி எப்படி வர்றது? முதல் வாட்டி வந்து அப்போ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மாம்ச ரூபம் கொண்டு தேவகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், அது சாதாரண நினைக்கிறீங்களா? அவர் இறங்கின அன்னைக்கே சொல்யூஷன் வந்துடுச்சு. அப்போதே மனு வர்க்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அவர் ஏற்படுத்தி விட்டார். இந்த பூமியில இறங்கி நோயை நீக்கினார், பேயை ஓட்டினார், தரித்திரத்தை மாத்தினார். எல்லாரும் பார்க்கறாங்க, என்னையே இது வரைக்கும் பார்க்காததெல்லாம் பார்க்குறோம், என்னமோ ஒன்று நடக்குது இந்த பூமிக்குள்ள. எல்லாம் மேலே போனா சரியாகும்னு பார்த்தா ஒரு தெய்வம் இந்த பூமியில இறங்கி சொர்க்கத்தின் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது இந்த பூமியை அப்படியே விட்டு விட்டு போறதுக்கு அல்ல, இந்த நரகம் போன்ற இந்த பூமியை இன்னொரு சொர்க்கமாய் மாற்ற அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். நோயை நீக்கினார், பேயை ஓட்டினார், மரித்தவர்களை எழுப்பினார், மூடவர்களை நடக்க பண்ணினார், குருட்டு கண்களை திறந்தார், செவிட்டு காதுகள் திறக்கப்பட்டது. பாருங்க, இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க ஆவியானவர் இதை நம்ம கூட்டங்கள்ல ரொம்ப பெருசா செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். அங்க போனா புது காது கிடைக்கும் இல்ல, இங்கேயே உன் காதை, உன் காலை, உன் இருதயத்தை, உன் நுரையீரலை, உன் கெட்டு போன உறுப்புகளை ரெஸ்டரேஷன்ஸ், இங்கே ஒரு ரெஸ்டரேஷன், இங்கே ஒரு தீர். ஆமென். ஆமென். சத்தத்தை கேட்கும் போது உங்க சரீரத்தில் ஒரு மாற்றத்தை ஆவியானவர் செய்கிற ஒரு நேரம் இது. ஆமென். இந்த வார்த்தைகள் வரும் என்றால் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனுடைய கரம் உங்களை தொடுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. ரேக்லாமா ஷேட்டாலாமா கச்சே. ஆமென். அப்படியே பண்ணி பண்ணி அவர் கொஞ்சம் காமிச்சிட்டு இப்போ சீசர்களை சொன்னாரு, தம்பி புரிஞ்சுட்டா, மாடல் தெரிஞ்சுட்டா, இது மாதிரியே கட்டிருந்தார். அவ்வளோ பெரிய பைபிளை சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் நான். எல்லாம் பண்ணி காமிச்சு பார்த்துட்டியா? இதே தான் 12 பேர் பார்த்துக்கோங்க, உங்களை பொறுப்பாக வச்சுட்டு போகிறேன். அடுத்தால ஒரு 120 பேர். நான் என்ன பண்ண பார்த்தல, என்ன என்ன இந்த பூமியில் என்ன செஞ்சேன்னு பார்த்ததானே, இதே இதை நான் வர்ற வரைக்கும் பண்ணு, இந்த பூமி சொர்க்கமாயிடும். உலகமெங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பேசுங்க, சகல ஜாதிகளுக்கு பேசுங்க. ஆமென். ஒரு ஊர் விடாத, ஒரு பட்டணம் விடாத,
ஒரு கிராமத்தை விடாத. ஆமென். அதனாலதான் நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். ஆமென். கோவைக்கும் போறேன். ஆமென். திருப்பூர் போறேன், ஈரோடு போறேன். சீக்கிரமா பாருங்க, இன்னும் தமிழ்ல எல்லா மாவட்டங்களையும் பண்ண போறேன். ஆமென். எதுக்கு எல்லாம் அங்க போனா மாற போனா, இங்க எதுக்கு இங்க முடி வேலையை பார்த்துக்கிட்டு? இந்த வீடு இடிய போகுதுன்னா அப்புறம் எதுக்கு நான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க போறேன்? ஹலோ, நம்ம பாருங்க. அதனால தான் நம்ம கேட்ட சுவிசேஷம் கரெக்டா இருக்கணும். கரெக்டான சுவிசேஷத்தை நம்பணும். நம்பிக்கை சரியா இருக்கணும். கடவுள் சொல்றாரு, உன் பிரச்சனையை மட்டும் நான் மாற்ற போறதில்லை, ஒன்றை வச்சு இங்க சுற்றில பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ராப்போ ஷேடல மாற்றராக்கச்சா. ஆமென். ஆமென். அப்ப எப்படி சொல்லி தராரு பாருங்க. எல்லாம் உங்களுடையது. பக்கத்துல போய் சொல்லுங்க, எல்லாம் என்னுடையது. ஆமென். முதல்ல இந்த எண்ணம் வந்தாதான் வர வேண்டியதெல்லாம் வரும். தரித்திர புத்தியை வைத்துக்கொண்டு செல்வந்தர்களாய் வாழ முடியாது. ஏழ்மை மனநிலையை வைத்து ஐஸ்வர்யவானாய் வாழ முடியாது. ஐஸ்வர்யவானாக உங்கள் மனதிலே ஒரு மாற்றம் வரும் பொழுது வெளியிலே அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆமென். இருக்கீங்களா? எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. ஊழியக்காரங்களை எதுக்கு கடவுள் வச்சிருக்கிறாரு? உங்களுக்காக. ஆமென். எல்லாம் உங்களுக்கு தான். நல்லா பாருங்க, கோட்டெல்லாம் கடவுள் கொடுத்து போய் பேசுன்னு உங்களுக்காக தான் என்ன அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆமென். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் உங்களுடையது. பவுலா இருக்கட்டும், பாலசேகரா இருக்கட்டும். ஆமென். எல்லாம் சொல்றாரு, நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம். ஒன்னொன்னா சொல்லிட்டே வராரு. லிஸ்ட் பெருசா இருக்கு, எல்லாத்தையும் எழுதணும்னா. சிம்பிளா என்ன பண்றாங்க? எல்லாமே உனக்குத்தான். ஆமென். முதல்ல இது உள்ள வரணும். நான் கடவுளுடைய பிள்ளை, அவருடையதெல்லாம் எனக்கு சொந்தமா இருக்குது. ஏன்னா நீங்க தான் வாரிசு. மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க தான் வாரிசு. நான் சிறுசுன்றீங்களா? இல்ல, நீ தான் வாரிசு. கடவுளுடைய வாரிசுதாரர்களே. ஆமென். ஆமென். நீங்க தான் தேவனுடைய வாரிசு. தேவனுடைய அனைத்து சொத்துகளுக்கும் நீங்க தான் சுதந்திரவாளி. ஆமென். சாதாரணமானது இல்லை. இந்த சத்தியத்தெல்லாம் உங்க மனதில் வச்சீங்கன்னா தரித்திர புத்தி உங்களை விட்டு நீங்கும். அதுக்கப்புறம் தரித்திரம் நிரந்தரமா வாழ்க்கையை விட்டு ஓட. ஆமென். நிரந்தரமா உங்ககிட்ட இருக்காது. தரித்திரம் இந்த உலகத்துல இல்லை. தரித்திரம்ன்றது நம்ம உள்ளத்துல தான் இருக்கு. கடவுள் தரித்திரமான உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. போய் பாருங்க, உலகத்தை பாருங்க, தரித்திரமாவா இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது நிறைய? ஏன்னா இங்க மாற வேண்டியது இருக்குது. சத்தியம் இங்க உள்ள இறங்க வேண்டியது இருக்குது. ஆமென். ஆமா, அது உள்ள இறங்கி தெளிவு வந்துடுச்சுன்னா, எப்படி வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் கடல்ல இருக்கிற மீன் இவன் வலைக்குள்ள வந்துச்சோ, அதுக்கு முன்னாடி சொல்றான். என்ன சொல்றான்னா, ஒரு மீன் கிடைக்கல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுனா இப்ப எப்படி எழுதணும்? கடலில் மீனே இல்லை, ஏனென்றால் பேதுருக்கு ஒரு மீனும். அப்படி எழுதலாமா? உனக்கு கிடைக்கலன்றதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு வார்த்தை இல்லாதனாலதான் கிடைக்காம இருக்கு. வார்த்தை வந்துச்சோ, இன்னைக்கு காலையில உங்களை சும்மா உங்களை கூட்டிட்டு வரல. இறங்க வேண்டிய வார்த்தைகள், உங்களை நோக்கி வர வேண்டிய அபிஷேகங்கள், தொடுதல்கள் இந்த காலையில உங்க வாழ்க்கையில வருவதன் மூலம் ஒரு பெரும் மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்யும்படிக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்க. ஆமென். எப்படி கிடைக்க போதான்? அவர் சொல்றாரு, மாரியானது இந்த பூமியில இறங்கி இந்த பூமியை நினைத்து
முளையை கிளப்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்குதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளும் இருக்கும். ஏன் சத்தியம் அவசியம்? ஏன் ஒரு போதனை அவசியம்? ஏன்னா மலை இறங்கி பூமியை நினைத்து எப்படி இங்க ஒரு வெள்ளாமையை உண்டு பண்ணுதோ அதுபோல தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தியங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல்கள் அருள் மாரியை போல, மலையை போல உங்க மேல இறங்க இறங்க முளைக்க வேண்டியதெல்லாம் முளைக்கும், வர வேண்டியதெல்லாம் வரும். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி வாங்கிக்கோயா. இதை காலையில உனக்கு தான் தேவன் இந்த வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். இதுவரை முளைக்காதது முளைக்கும், இதுவரை முளைக்காதது முளைக்கும். ஆமா, இதுவரை பிறக்காதது பிறக்கும், இதுவரை வராதது வரும். ஆமா, முச்செடிக்கு பதிலாக காஞ்சோரிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களும் புன்னை மரங்களும் முளைக்கும். ஆமா, ஒரு மலை வந்துச்சுன்னா ஒரு ஊருடைய இதே மாறுது பாருங்களேன். கடவுள் சொல்ற அந்த மலையே இப்படின்னா ஏன் வார்த்தை, ஏன் ஆவியானவ. ஆமா ஆமா, அப்ப எப்படி எப்படி மாறுன்றாங்க? இப்படிதான் மாறும். மலை இறங்க இறங்க பூமி நல்லா சும்மா இப்படி தெளிச்சு விட்டா ஒன்றும் ஆகாது, சூட்டை தான் கிளப்பும் இல்லையா? இப்போ சென்னையில் நேற்றுக்கு லேசாக விட்டோன்னே ஒரே புழுக்கமாக இருக்குது, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னும் அடிக்க வேண்டியது அடிச்சிச்சோ. ஆமே, வேற மாதிரி ஆயிடும் இல்லையா? அது மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைகள் சும்மா அப்படி தெளிக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது. வந்து அப்படியே வாங்கணும், உள் வாங்கணும். தேவன் சொன்ன அனைத்து காரியங்களையும் உள்ள எடுக்கணும். ஆமே, எடுக்க எடுக்க வேற மாதிரி ஆயிடும் கதை. ஆமே, பாருங்களேன் சொல்றாரு, அது வெறுமனையாய் திரும்பாது. ஆமே, நான் அனுப்பின வேலையை அது செய்யும். ஆமே ஆமே. அப்போ பாருங்க, நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, சும்மா வந்து ஏதோ மற்றவங்களுக்கும் வந்து உட்கார்ந்து போறவங்களுக்கும் சேமாவா இருக்க போது இல்லை. நீங்க வந்த வண்ணமாய் செல்வதில்லை. எல்லாம் சொல்லுங்க, வந்த வண்ணமாய் செல்வதில்லை. ஆமே, வந்த வண்ணமாய் செல்வதில்லை. ஆமே, எல்லாம் சொல்லுங்க, நான் வெறுமனையாய் செல்வதில்லை. ஆமே, இறங்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தை தான். அப்போ செழிப்பு, வெற்றி, உயர்வு எல்லாம் எங்க இருக்கு? இங்க தான் இருக்குது, இந்த உலகத்துல தான் இருக்கு, உங்க பக்கத்துல தான் இருக்கு. செல்லாம் நீங்க அது மேல தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. When word comes, prosperity comes. When word comes, the healing comes. When word comes, the good future is coming. Amen. Amen. Hallelujah. இப்போமே இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஹோலி ஸ்பிரிட் ஒரு ஷிஃப்ட் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்பி கொண்டிருக்கிறார் ஐயா. ஒரு மாற்றத்தை உன் சரீரத்திலே, உன் ஆத்மாவிலே, உன் ஆவியிலே அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ரபஹா சடலா பிரகதா லாகா பிரசதா லா பிரேகஜே. ஆமென். எப்பமோ மாறும் நினைக்காதீங்க. வார்த்தை வருகிற அந்த நேரம், ஆவியானுடைய தொடுதல்கள் உங்களுக்கு உண்டாகிற ஒரு நேரமா இருக்குது. Actually, today is the day. Now is the time. ஆமென். இது உங்க நாள், இது உங்க காலம், உங்க நேரம். ஆமென். இப்போ கேக்குறீங்கன்னா இப்போ செய்வார். ஹேக்ரா மாப்ரோ தாரா பாகதா. ஹalleluya. ஏன் சொல்லுங்க, இப்போது மாறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சர்ற மாறும், என் பொருளாதாரம் மாறுகிறது. ஆமென். ஹalleluya. உங்க கடன்ல இருந்து கிழிச்சுக்கிட்டு வெளியில வருவீங்க. யாபாரா கேம்ரமா தாரா பாகதா லாகா போஷாடா லா பிரேகதே லிகா பிரஷ்யாண்டா லாகா பூரா லிகா ப்ரோஷேடா லா மண்டா லாகா தாரா. ரொம்ப நாள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற, உங்களை வருத்தி கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களில் உங்களை தூக்கக்கூடிய ஆவியானுடைய செயல் இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். ஓ ரபா ஷாட்டி லே பிரஹாண்டலே. அப்ப எல்லாம் எங்க தான் இருக்குது? இருக்குது.
லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. God's word is a password. எல்லாம் இருக்குது. பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதே தான். ஆமா, எல்லாம் சொல்லுங்க God's word is a password. எல்லாம் இருக்கு. பாஸ்வேர்டு போட்டால் தான் பஸ் திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வருதுனா ஒவ்வொரு ஷிஃப்டையும் பைபிள்ல படிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. We have many places we read the same things. தேவனுடைய வார்த்தை உண்டானது. எலிசாவுக்கு தேவனுடைய வார்த்தை அப்படின்னா நான் பஞ்சமே தீர போகுதுன்னு அர்த்தம். ஆமா, விசில்லாம் அடிக்கலாமான்றாங்க. விசிலுக்கு அடிச்சு தானே எலெக்ஷனே முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஆமா, ஹல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னத்துல கடவுளுடைய வார்த்தைக்கு அடிக்காத விசில் என்ன விசில்? அப்புறம் சில பேர் இதெல்லாம் உலக பிரகாரமானது. அப்போ ஒரு விசிலு கூட சொந்தம் இல்லைன்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சிரிச்சா என்ன நீ கவுண்டம் பண்ணி செந்தில் மாதிரி சிரிக்கிற அப்படின்றாங்க. அப்ப சிரிப்பு யாருக்கு தான் சொந்தம்? நல்லா உடுத்துனா அப்ப என்ன நடிகை மாதிரி உடுத்திட்டு இருக்கு. அப்ப இதுவும் அவனுக்கு சொந்தம் கிடையாதா? எனக்கு என்னதான் இருக்கு போல சொல்லு. கொஞ்சம் லைட்டை கீட்ட போட்டா என்ன இது சினிமாவில் லைட் போட்ட மாதிரி அப்படின்றாங்க. என்னதான் சார் எனக்கு வச்சிருக்கிறாரு? ஏதாவது சொல்லு. எதை தொட்டாலும் தொடாதே ருசி பாராதேனே வண்டியை ஓட்டுனீங்கன்னா அப்புறம் என்னதான் பண்றது? கடவுள் சொல்லிட்டாரு, இதெல்லாம் என் பிரசங்கம் கிடையாது. என் பிரசங்கம் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என்னுடையதா இருக்கு. ஆமா, சொல்லுங்க, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, நல்ல எதிர்காலங்கள் என்னுடையது, நல்ல வேலை வாய்ப்புகள் என்னுடையது, நிலங்கள் என்னுடையது, ஆஸ்திகள் என்னுடையது, மகிழ்ச்சி என்னுடையது. ஆமா, சுகம் என்னுடையது. இயேசு அதை எனக்கு தருவதற்காக தன் உயிரையே தன் ஜீவனையே கல்வாரி சிலுவையில் எனக்காக கொடுத்திருக்கிறார். பெரிய கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பெரிய விலையை அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு எனக்காக தன் ஜீவனையை கொடுத்ததினாலே அத்தனை பேரிலையும் எனக்கு உரிமை, உனக்கு உரிமை, உனக்கு சாக்கியங்கள் அவன் பேரிலே. எல்லாம் உடையிற அந்த நேரம் நல்லா தட்டி வாங்கி உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிற தரித்திரங்கள், உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிற வியாதிகள், உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிற பயங்கள், உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிற சில அன்வான்டட் திங்ஸ் இப்போமே வெளியே போ. ஷாட்டில் லாப்பா காத்தா ராப்பா லோப்ரோசா தேரே லிட்டேல மண்டலா பிராக்க லாசெட்டா லா பிராக்கடா. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க என்னுடையது. ஆமென். இப்படி பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கு எல்லாத்துக்கும்? ஐயோ, பவுல் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சரா? ஆமா, எல்லாம் உங்களுடையதுன்ட்டாரு. ஆமென். நான் சபை பாரம்பரியம் என்ன பேசுகிறது, கிறிஸ்தவ மதம் என்ன பேசுகிறது, அதை பேசுறதுக்கு நான் வரல. What Bible says, the Bible says, தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது. ஆமென். அதனாலதான் ஏசாயால படிக்கிறோம், இந்த வாக்கின்படி சொல்லாவிட்டால் விடிய காலத்தின் வெளிச்சம் இல்லை. ஏன் மக்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை? ஏன் மக்களுடைய வாழ்க்கையில சுபிட்சம் இல்லை? மக்களுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லை, நிம்மதி இல்லை, வெற்றி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, வாழ்க்கை ஏன் நல்லா இல்லை? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் விடிய காலத்தின் வெளிச்சம் வாழ்க்கையில இல்லை. இந்த வார்த்தையின்படி சொன்னா இன்னைக்கு இருட்டா இருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு இருளா இருக்கிற வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். ஆமென்.
இன்னைக்கு கேள்வியா இருக்கிற வாழ்க்கை பதிலாய் மாறும். இன்னைக்கு நஷ்டமாய் போய் கொண்டிருக்கிற காரியம் லாபமா ஆமென், ஆமென். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். பக்கத்துல போய் சொல்லுங்க, கவனிக்க வேண்டும். ஆமென். வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறாரு, உள்ள வந்துட்டான், ஃபுல் அட்டென்ஷன் அதுல தான் இருக்கணும். ஆமென். கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. சொன்னா என்ன ஆகும்? லைட், ஃபியூச்சர். வெளிச்சம் அடிக்கும். இன்னைக்கு சொல்ற வெளிச்சம் அடிக்கும். உங்கள் இருள்கள் நீங்கி போ, உங்கள் வறுமை நீங்கி போ, உங்கள் தோல்விகள் நீங்கி போ, உங்கள் கீழான நிலைகள் மாறி போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டான். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோட போ. ஆமென். நாங்க வார்த்தை தேவன் அனுப்புகிற வார்த்தைகள். ஆமென். பாருங்க, சும்மா கிடையாது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் வார்த்தை அனுப்பப்படுகிற இடம். God sent his word. ஆமென். வார்த்தை அனுப்பிட்டு இருந்த தேவன் கடைசியில பாருங்க வார்த்தையானவரையே அனுப்பிட்டார். மழை இறங்கினாலே இப்படின்னா என் மகன் இறங்கினா. இப்போ ஆவியானவர் என்கிற அருள் மலையை இறக்கி விட்டிருக்கிறார். மேல் வீட்டறையிலே அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆமென் அவங்க மேல ஒரு அருள் மாறி ஊற்றப்பட்டது. பூமி நம்பிக்கை இழந்து மேல ஓடிடணும்னு நினைக்கும் பொழுது வானம் அங்கிருந்து ஒரு பதிலை அனுப்புகிறது. நீ இங்கு வர வேண்டாம், நான் அங்கிருந்து தீர்வுகளை அனுப்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு பதில் உண்டாயிருக்குது, உங்களுக்கு தீர்வு உண்டாயிருக்கிறது. ஆமென். டேக்லாம் ராகச்சாலா பிரேக்கிட்டே லெஹனமா ஷாட்டூல மண்டலா யான் சோ பிரேக்கேண்டலா பிரேக்கிட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏன் மக்கள் ரொம்ப வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சிலர்லாம் 2-3 வாட்டிலாம் எடுத்துருக்கிறாங்க, ஆனா கூட ஒண்ணுமே மாறலைன்றாங்க. அத்தை மாத்தி இத்தை மாத்தி எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு. அதெல்லாம் நல்ல மாற்றங்கள் இல்லைங்க. வர வேண்டிய சத்தியம், வர வேண்டிய வார்த்தை ஆமென் வாழ்க்கைக்குள்ள இறங்கும் பொழுது வெளிச்சம் உண்டா. ஆமென். நான் ஏழை அல்ல, நான் பலவீனன் அல்ல. தட்டி வாங்கிக்கோ, உங்களுக்காகத்தான். நீ தட்டும் போது அதுக்கு ஒரு அடி. போ வறுமையே, போ வியாதியே, போ புறப்பட்டு போ, விலகி போ, இவனை விட்டு புறப்பட்டு போ. திரும்ப வராத, திரும்ப வராத தரித்திரத்தின் வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் கெட் அவுட், கெட் அவுட். வாங்கிக்க நல்ல நல்ல ஷேக் லாம்ர கேப்ரோ கேலப்ரோ கேட்டா லா போஷேந்தரே லே போரம்மா கேட்டா ராஷேல மண்டலே பிரேக். ஆமென், ஆமென். நிரந்தர விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். ஆமென். ஒவ்வொரு நாளும் வெற்றியாக வாழ்வது ஐயா, ஜெயமாய் வாழ்வது, செழிப்பாய் வாழ்வது. கை ஏந்துறது இல்லை, உங்க கை ஒவ்வொரு நாளும் வாரி வாரி இறைக்கிற ஒரு கைகளா, கொடுக்கிற ஒரு கைகளா கர்த்தர் உங்க கரங்களை வைக்கும்படிக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஓ மக்கா லா புரோக்கிட்டே
தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிஞ்சு விளங்கி வாழ்ந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் பாரு. நம்மள ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன், சாது மிரண்டா. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் சத்தியம் விளங்குச்சோ, சுவிசேஷம் விளங்குச்சோ, பைபிள் விளங்குச்சோ, என்ன நடக்கும்ன்றத, ஆமா, அந்த தீவிரம் உங்களுக்கு வேணும்யா. ஆமா, ஏன்னா கர்த்தர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். அவர் சொல்றார், என் வார்த்தைகளை தீவிரமா நிறைவேற்றுவேன். ஆமா, நான் ரொம்ப தீவிரமா இருக்கிறேன் எல்லாத்தையும் செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு. ஆமா, என்னைக்கோ கிடையாது, இன்னைக்கு, இப்போதே. ஆமே ஆமே. ஷாக்லா மாட்டா. எலியா எப்போ வருவாருன்றாங்க. நீ நம்புவோன்னா அவர் ஆல்ரெடி வந்தாயிற்றுன்றார். அவர் எப்போதுமே பிரசன்ட்ல தான் இருக்கிறார், ஃபியூச்சர்ல இல்ல. ஆமே, இப்போதே உங்கள் சுகம், இப்பொழுதே உங்கள் செழிப்பு, இப்பொழுதே உங்கள் சுக வாழ்வு, இப்பொழுதே உங்களுக்கான விடுதலை நான் டிக்ளேர் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற போது ஒரு விடுதலை, ஒரு சுகத்துக்கான காரியங்கள், ஒரு நன்மைக்கான காரியங்கள். ஆமென். ஓ மக்கலா ப்ரோ கேலா ப்ரோ ஷாட்டலா மாண்டலே பிரேக்கிட். ஹalleluya. ஆமென். இப்போ எல்லாம் வச்சிருக்கிறாருங்க. ஆனா ஒன்னு தெரியணும், பூமி மது நிறைவும் வெள்ளியும் பொன்னும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் என்குள்ளது தானே, உன் பேர்ல பத்திரம் போடுறன்ற. ஆமென். சில சொல்ல, எங்க அப்பா எனக்கு எந்த சொத்துமே வைக்கலங்க அப்படின்னு. விடுங்க, இந்த அப்பா இருக்கிறாரு, இந்த தகப்பன் இருக்கிறார். தகப்பன் வீட்டு சீதனம் ஒவ்வொரு நாளும் வரும். ஆமென் ஆமென். இவர் உங்களுக்காக கொட்டி வச்சிருக்கிறார், குமிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். இது வந்து தெரியணும் பாருங்க. முதல்ல இது தெரிஞ்சாதான் இது உண்டாக ஆரம்பிக்கும். இது தெரியாம ராவும் பகலும் வலைய போட்டுக்கிட்டு இருந்தா டயர்டு தான் ஆகுது. ஒன்னும் கிடைக்கலையே அப்படின்ட்டு. இந்த ஒன்னும் கிடைக்கலன்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எல்லாம் இதை பிரசங்கம் பண்ணாரே பவுல், அவர் லைஃப் தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 4 சொல்றாரு, பாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. அப்புறம் பிராஸ்பரிட்டி பேசினா தரித்திரமா இருப்ப, நீங்களும் செழிப்பா தான் இருப்பீங்க. Preach it. Amen. Preach prosperity. உங்க ஜனமும் செழிப்பா இருக்கும், நீங்களும் செழிப்பா இருப்பீங்க. உள்ள வந்து உட்கார்ந்து மைக்கே பிடிக்கல, டக்குன்னு வந்து ஒரு கெட்ட கொடுத்துட்டு போறாங்க. அதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், மேடைக்கே ஏறல, பிரசங்கமே பண்ணல, கா அப்படின்னு கான்னு சொல்ல காணிக்கைக்கு, அதுக்குள்ள வந்து ஒரு கெட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. சென்னை மீட்டிங் டேட்டே அலௌன்ஸ் பண்ணல, அதுக்குள்ள சென்னை மீட்டிங்கு 1 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லாம் எங்க நடக்குது? இங்கதான் நடக்குது, உங்களுக்குள்ளதான் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, 1000 2000 5000 10,000ன்றதே பெருசா இருந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு லட்சங்களை கொடுக்கக்கூடியவர்களாய் இங்கிருந்து எங்கேயோ உள்ளது நான் சொல்லல, இந்த ஆசீர்வாத கூட்டத்திலே அப்படிப்பட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இதே மாதிரி சத்தம், இதே மாதிரி அபிஷேகத்தோடு இங்க எதையோ ஒன்று நடக்கும்னா நான் வரவே மாட்டேன். ஆனா இங்கு நடக்காத ஒன்றை, இந்த மக்கள் பார்க்காத ஒன்றை பார்ப்பதற்காகத்தான். ஆமென் ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க,
பவுலுடைய வார்த்தை பாருங்க, எல்லாம் எனக்கு. சில பேர் நினைக்கிறாங்க பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டார். என்ன கஷ்டப்பட்டார் சொல்லுங்க? அவர் சொல்றாரு எல்லாம் எனக்கு கிடைச்சதுன்ற. இப்படி ஒரு ஊழியக்காரர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் வாயை திறந்தாலும் என்னதான் பேசிட்டு இருக்காங்க, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. அவனும் சொல்றான் எனக்கும் இல்லைன்னு தான் வந்திருக்கேன், ஏதாவது சொல்லுவேன்ட்டு. உனக்கும் இல்லையா? சரி. இப்படி ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமை கூடி கலைகிறார்கள். ஆனா பவுல் சொல்றார் எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆமென். பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. எப்படி? இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பிலிப்பு சபை மக்கள் செழிப்பாக மாறி உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையையும் தேவனுக்கு பிரியமான உகந்த வழியுமாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கேன். ஆமென். நீங்க எப்பாப்ராத்துக்கு கையில தந்து விடல, கூகுள் பேல தந்து விட்டுருக்கிறீங்க. ஏன்னா மாடல் டே எப்பாப்ராத்தா அவர் தானே. ஆமென் ஆமென். அக்கௌண்டில் தந்து விடுகிறீர்கள். ஆமென். எப்படி இவ்வளோ ஊழியம் செய்கிறோம்னு நினைக்கிறீங்க? இப்போ மதுரை பிளஸ்ஸிங் மீட்டிங் நடத்தணும், 5 லட்சம் செலவு. எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நீங்கள் கொடுத்தது தான். உங்களுக்கு எப்படி கொடுத்தாரு? உங்களுக்கு வார்த்தை வந்துச்சு, உங்களுக்கு வெளிச்சம் வந்துச்சு, அந்த வெளிச்சம் செழிப்பையும் வெற்றியையும் கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்து கொட்டினீங்க. மதுரை நடத்துகிறோம், எல்லா ஊரையும் நடத்துகிறோம். அப்போ இது அதிகரிக்கணுமா வேண்டாம்? இது பெருகணுமா வேண்டாமா? அப்போ நான் சொல்ல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நல்ல தட்டும் போது ஒரு பலனுடைய நிரப்பட்டும். இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரை இல்லாத ஒரு புது கிருபை, இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக ஞானம் உன்னை மூடட்டும் ஐயா. ஆமா, இப்படி பேசலாமா? பிராஸ்பரிட்டி பிரீச்சர்ன்றீங்களே, கடவுளை விட பெரிய பிராஸ்பரிட்டி பிரீச்சர் யார் இருக்கிறார்? அவர் தான் இஸ்ரவேல் மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை அதெல்லாம் ரொம்ப தேவையில்லப்பா அப்படின்னு பேசினாரு கடவுள். அதெல்லாம் சர்ச்சில் யாரோ ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் கேட்டு அவரும் தரித்திரமாயி நீங்களும் தரித்திரமாயி போயிட்டு இருக்கு. பவுல் ஏழ்மையை பேசல, அவர் எல்லாம் உங்களுடையது என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டு 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 மக்கள் செழிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். கொண்டு வந்து கொட்டுறாங்க பவுல்கிட்ட. ஆமென். இன்னும் சுவிசேஷத்தை இன்னும் பரப்புங்கயான்னு கொண்டு வந்து அவன் கையில கொண்டு கொட்டுறாங்க. எப்படி இது நடந்துச்சு? எல்லாம் இங்க தான் இருக்குது. வார்த்தை வந்தா எல்லாம் வரும். ஆவியானவருடைய தொடுதல் வந்தா எல்லாம் அவன் கையில வரும். அவர் என்ன ஏழையான பூமியை உண்டாக்கி இருக்கிறார், அவர் தரித்திரமான பூமியை உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமி எல்லா வளங்களால் நிரம்பி இருக்கிறது. எப்படி சொல்லுது பாருங்க, பூமியும் அதன் நிறைவும். நம்ம ஆட்கள் பூமியும் அதன் குறைவும், பூமியும் அதன் தரித்திரமும் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல, கடவுள் அப்படி உண்டாக்கல, நிறைவா உண்டாக்கி இருக்கிறாரு. இப்ப இந்த நிறைவு உங்க கையில எப்ப வரும்னா, அவர் யார், அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சம் அடிக்க அடிக்க. ஆமென். அங்க எங்கேயோ இருக்கிறது உங்க கையில, உங்க பையில. இல்ல இல்ல, இன்னைக்கு இதுவரை திறக்காத ஒரு மண்டலம் உனக்கு திறக்கப்படும்படியாய் உன்னை இந்த கால வேலையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை பேசும் பொழுது ஒரு டிரான்சாக்ஷன் உனக்கு நடக்குது. ஒரு டிரான்சாக்ஷன்ஸ். I declare in this place the divine transaction. எங்கேயோ இருக்கிற பிசினஸ் உனக்காக, எங்கேயோ இருக்கிற இடங்கள், எங்கேயோ இருக்கிற தொழில்கள், எங்கேயோ இருக்கிற நன்மைகள், எங்கேயோ இருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்காக திறக்கப்படுகிறது. உனக்காக திறக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்காக அதை செய்கிறார். ஆமென். அது உனக்காக உண்டாகிறது. ஆமென். சாலா பிரேக்கெண்டோ லே பிரஹான்சலா பிரேக்கே லே மோஷேலே பிரேக்கே. உங்களுக்கு கடவுளுடைய இருதயம் மட்டும் புரிஞ்சுச்சுன்னா துள்ளி குதிப்பீங்க. ஆமென்.
அவர் சொல்றாரு, எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் நெடிய மனிதராகிய சபையோரின் லாபங்களும் தாண்டி உன்னிடம் இல்லையா? நல்லா போடையா. ஆமா, எப்படி சொல்றாரு பாருங்க, தாண்டி எல்லாம் சொல்லுங்க உன்னுடையதா. அப்ப கடவுளுடைய ஐடியா என்ன தெரியுமா? எல்லாம் உன்னுடையதாகணும்ன்றதுதான். எல்லாம் உன்னுடையதாகணும்ன்றது. எவன் கையிலேயே இருக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்? இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைங்க கையில பணமும் பதவியும் செல்வமும் செல்வாக்கும் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது ஐயா. ஆமா, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஆமா, இல்ல இல்ல இல்ல, இப்போ ஒரு பெரிய பரிமாற்றம் நடக்குது, ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது, எங்கேயோ இருக்கிறது. நீ ஒரு சாதாரண இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு வழக்கமான பிரசங்கத்தை நீங்க கேட்கல, நீங்க அப்படி கேட்டுட்டு இல்ல, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, ஆமென் ஆமென், நீங்க எதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கிறது, ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. ஆமென், ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குதுங்க. வார்த்தை பேசும்போது அது வரைக்கும் கடலுக்குள்ள இருந்த மீன் இப்போ வழக்குள்ள துள்ளி வருது. 31 அது வரைக்கும் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்ல வராதது காட் ஒர்க்ல. ஹார்ட் ஒர்க்ல அது வரல, பட் காட் ஒர்க்ஸ். this month God works. அவருடைய செயல், அவருடைய கரம் உனக்காக இறங்கும் பொழுது சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் வலை கிழியத்தக்கதாய், படகுகள் அமிழத்தக்கதாய் திரளான. ஆமென். இந்த வருஷம் வாக்கு தத்தமே திரள் தான். ஜனத்திரள், பணத்திரள், அற்புதங்களின் திரள், சாட்சிகளின் திரள். ஆமா, நான் சொல்ல திரண்டு வருது உன் பக்கமா. ஷேகரா பக்கச்சாலா லிப்ரோகேண்ட் லேகே ஷேட்டிலா பிரேகேண்டலா. ஆமென் ஆமென். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்க. ஒரு வார்த்தையை அனுப்புறாருன்னா அது என்னதுன்னா எல்லாத்தையும் திறக்கிறது. உனக்கா திறக்க வேண்டியதெல்லாம் திறக்குது. அது எங்கேயோ இருக்கிறத இழுத்து உங்க பக்கம் அது கொண்டு வருகிறது. ஆமென். நினைக்காதீங்க என்னமோ நடந்துட்டு இல்ல, இது பிரசங்கம் மட்டும் இல்ல, இது ஒரு டிக்ளரேஷன்ஸ். இந்த இடத்துல இந்த வார்த்தை உரைக்கப்படுகிற நேரம், இந்த இடத்துல இந்த வார்த்தை அனுப்பப்படுகிற நேரம், எங்கேயோ இருக்கிறதெல்லாம் ஓடி தாண்டி உங்களுக்கு இடையில எது இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் எப்படி வருது தெரியுமா? எப்படி சொல்லி பாருங்க, தாண்டி உன்னிடமாய் வரும், தாண்டி உன்னிடமாய் வரும், தாண்டி உன்னிடமாய் வரும், தாண்டி உன்னிடமாய் வரும். தேங்க்யூ. ஆமென். எங்கேயோ இருக்கிறதெல்லாம் தேங்க்யூ தாண்டி. பாருங்க, இவங்க ஒன்றும் விழா கமிட்டி கிடையாது, கூட்டத்துக்கு வர்றவங்களே இப்படிலாம் கொண்டு வர்றாங்க. ஆமென் ஆமென். எங்கேயோ இருக்கிற புகழ், எங்கேயோ இருக்கிற நன்மைகள் தாண்டி உன்னிடமாய் வரும். பாருங்க, ஏன் இது சொல்லியிருக்குது? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து. ஆமென். நம்புறீங்களா? ஆமென்.
உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஆமா, இன்னைக்கு வெறும் கையா இருக்கலாம். அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை வெறும் கையாய் போக விடேன். You will not go empty handed. ஒரு வெற்று கையோடு உன்னை அனுப்ப மாட்டேன். ஒரு வெற்று படகோடு நீ உன் வீட்டுக்கு போக மாட்ட பீட்டர். உன் படகை நிரப்பி, உன் வலைய நிரப்பி, உன் களஞ்சியங்களை நிரப்பி. ஆமென், ஆமென். ராக்லாமா ஷேட்டாலம் மாக்கெட்டே. ஆமென். இவர்தாங்க ஆண்டவர். எங்கேயோ இருக்கிறத உங்க பக்கம் திருப்பி விடுவார். எங்கேயோ போக வேண்டியதை உங்க பக்கமா கொண்டு வருவார். ஆமென். ரெடி ஆகிக்கோங்க. இன்னைக்கு உங்க ஆவியில ஒரு விழிப்பு நிலையில இருங்க. எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது. ஆமென். ஏன் கடவுள் அவர் பிள்ளைங்க பக்கம் திருப்புறாரு? அது எகிப்து. ஏன் கடவுள் அவருடைய பிள்ளைகள் பக்கம் அதை திருப்பி விடுகிறார்? ஆமென். பாருங்க, உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று, அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல். உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சார் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்ககிட்ட சொன்னா மேலிடத்துல சொன்ன மாதிரி. ஐயோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? உங்க தெருவெல்லாம் அப்படிதான் வரப்போகுது. உங்க உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் உங்ககிட்ட வரப்போறாங்க. உன்னோடு மாத்திரம் உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று. அப்போ பிராஸ்பரிட்டின்றது என்ன தெரியுமா? கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளம். இது விலங்கல. நிறைய பேருக்கு இது விலங்கல. ஏதோ பணம் பணம்ன்றாங்க. இல்ல, அவருடைய பிரசன்னத்தின் அடையாளம் தான் செழிப்பு. உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் செயல்படும் பொழுது, the presence of God is attacks prosperity. The presence of God is attacks prosperity. It attacks gold. It attacks silver. அது வெளியே ஈர்க்கும், அது பொன்னை ஈர்க்கும், அது ஜனங்களை ஈர்க்கும், அது வெற்றியை ஈர்க்கும். ஆமென். புரியல சில பேருக்கு. ஏதோ காசு துட்டுன்றாங்க போல. இல்ல, நீ நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஆமென். ஏன் இதெல்லாம் தாண்டி வருதா? ஒன்னு தெரியுது, உன்னோடு மாத்திரம், உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார். சும்மா ஆண்டவர் இருக்காரு சொன்னா இங்க எவனும் நம்ப மாட்டான். நீ வாழ்ந்து நீ செழித்து ஆமென், ஆமென். நீ வாழ்ந்து செழித்து. ஆமென். அப்போ சொல்ல வேண்டியதில்லை. அவன் பணிவானா? பணியாதவன் பணிவான், குனியாதவன் குனிவான், வராதவன் வருவான். பாருங்க, உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று. எல்லாம் சொல்லுங்க, உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று. அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை. இப்போ ஒரே மெத்தட்ல மட்டும் கடவுளை மக்கள் தெரிய மாட்டாங்க. கடவுள் பல மெத்தட் வச்சிருக்கிறார். ஆமென், bless you. அவர் வருகிறார், அவர் இருக்கிறான்றதுக்கு பல. இப்ப எலியா காலத்துல அக்கினி இறக்குனார். எல்லாரும் கத்தரே தெய்வம்ன்றார். ஆனா இங்க ஐஸ்வர்யத்தை இறக்குறாரு. தட்டையா எத்தனை பேருக்கு வெளிச்சம் அடிக்குது?
சென்னை ஏற்கனவே அக்னியா தான் இருக்குது. 40 தாண்டி இன்னும் இறக்கணுமா? சொல்லுங்க, என்னம்மா அக்னி வேணுமா? அதெல்லாம் சரி, அது தேவைப்பட்ட அதையும் செய்றாரு. ஆனா எப்போ பார்த்தாலும் அக்கினி இறக்குறது தான் நான் கடவுள்ன்றதுக்கு ஒரு வழி இல்லை. இறக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தை, இறக்க வேண்டிய செழிப்பை, இறக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை, உயர்வுகளை, பிசினஸ். ஆமென், ஆமென். ஆனா இவங்க இன்னும் அந்த மெத்தடை ஏத்துக்கிறாங்க. ஃபயர்னா அவங்களுக்கு விளங்குது, ப்ராஸ்பரிட்டினா விளங்க மாட்டேங்குது. ஃபயர் கேம்ப் கிடையாதா? இல்லைங்க, இது ப்ராஸ்பரிட்டி கேம்ப். ஆமென். எல்லாம் ஃபயர் ஃபயர்னு போனா என்ன பண்றது? சரி, ஓகே தான். இப்போ நான் அதுக்கு எதிராக கிடையாது, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அக்கினிக்கு எதிராக நான் இல்லை. ஆனால் அது முன்னுதான் கடவுளை பாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு நான் யாரு? கடவுள் அப்படியும் வெளிப்படுத்துவார், இப்படியும் வெளிப்படுத்துவார். நீ கட்ட போற வீட்டை பார்த்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்வார்கள். நீ வாங்க போகிற வாகனத்தை பார்த்து கர்த்தரே தேவன் என்று சொல்வார்கள். நீ போட்டிருக்கிற உன் ஆடைகள் உன் தேவனை சொல்லும். நீ அணிந்திருக்கிற ஆபரணங்கள் உன் தேவனை சொல்லும். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற உயர்வுகள், நல்ல எதிர்காலத்தை பார்க்கக்கூடியவர்கள் கர்த்தரே தெய்வம். ஆமென். அவருக்கு நிறைய வழி இருக்குதுயா, நீ அவரை குறுக்குற? ஆமென். கடவுளை குறுக்காதீங்க. கடவுளுக்கு பாக்ஸ் போட்டு கடவுளை நீங்க ஃபயர் கேம்புக்கு மட்டும்தான் வரணும் அப்படி சொல்லாத. ஆமென், ஆமென். கடவுள் நிறைய விதத்தில் இருக்குது தன்னை வெளிப்படுத்தும்படியா. ஆமென். அப்ப இங்க சொல்றாரு, எல்லா நாட்டு பணமும் உன் கையில வரப்போகுது. இது சாதாரண ப்ராஃபஸி இல்ல, இது சாதாரண டிக்ளரேஷன் கிடையாது. வாங்குற பிள்ளைங்க வாங்கிக்கோ. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இது டிவியில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எல்லா நாட்டு பணங்களும், ஆமென், ஆமென், ஈரோஸ், டாலர்ஸ், ஆமென், சில்வர்ஸ், ஆமென், எல்லா நாட்டு பணங்களும் லாபங்களும், ஆமென். இது வரணும்னா ரொம்ப தூரமா இருக்கு. அவர் சொல்ல தாண்டி உன்னிடமாய் வரும். ஆமென். இடையில எவ்வளவு பெரிய சுவர் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கலாம், ஆனா என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவனாலும் தடுக்க முடியும். ஆமென். பாருங்க, எல்லா நாட்டு பணம்னா சிங்கப்பூர் பணம் வருது பாருங்க. எல்லாம் தெரிஞ்சா வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்தியா பணம், இந்த பக்கம் சிங்கப்பூர் பணம். 8 வருஷமா வச்சிருக்கேன் அந்த காசை. தாண்டி வந்துடுச்சா? அப்ப இது இப்ப கொடுத்தீங்கன்னா இன்னும் வேற பல நாட்டு பணம் இருக்கு. ஆமென், ஆமென், bless you. ஆமென். சிங்கப்பூர் காசுக்கு பேர் என்ன பேரு? என்னங்க, வெள்ளி தானே? சிங்கப்பூர் டாலர்ன்றாங்க, வெள்ளின்றாங்க. எத்தனை வெள்ளி அப்படின்றாங்க. துபாய் காசு பேர் என்ன பேரு? கிராம்ஸ். வேற குவைத் காசு பேர் என்னது? எல்லாம் தெரியுது பாருங்களேன். தினார். ஆமென். கடவுள் சொல்றாரு, எல்லா நாட்டு பணமும். சில பேர் என்ன சொல்றீங்கன்னா, பேரே தெரியலன்றீங்க. பரவாயில்ல, அறியாத ஜாதியை வரவழைப்பாய். அறிந்ததுதான் வரும்ன்றது இல்ல, உனக்கு பேரே தெரியாட்டா கூட உன் கையில வரும், உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் தாண்டி வந்து அது உன்னுடையதாய் மாறும். ஆமென். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய செபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து, எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்திற்கு வந்து. கடவுளுடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிறந்ததும்
ஏன் ஆண்டவரே, ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வரீங்க? உன் கூட நான் இருக்கிறது தெரிய வேண்டாம், நீ என் பிள்ளைன்றது தெரிய வேண்டாம், நான் தான் உன் அப்பான்றது தெரிய வேண்டாம். ஆமென். உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறாரு. ஆமென். ஆமென். உன் கூட அவர் இருக்கிறார்ன்றது தெரியணும்ன்றார். சார், இது பணத்தை காட்டும் பிரசங்கம் அல்ல, படைத்தவரை காட்டும். பாத்தியா காசு, பாத்தியா கத்தரை பாத்தியா? The real prosperity message, it is not glorifying money, it is glorifying the one who created the heaven and earth. Amen. அதனாலதான் வெளிப்பாடு இல்லாதவங்களுக்கு இந்த செழிப்பின் பிரசங்கம் புரியவே புரியாது. நீங்க ரொம்ப ட்ரைலாம் பண்ணாதீங்க, அவனுக்கு விளங்கவே விளங்காது. ஏன்னா இது விளங்கணும்னா இது ஒரு வெளிப்பாட்டின் அறிவு வேணும், இது ஒரு வெளிச்சம் வேணும், ஆவியானவருடைய உதவி வேணும். அந்த உதவி இருந்தாதான் இது என்ன செய்தின்றதே தெரிய வரும். பாருங்களேன், இல்லைன்னா ஏதோ பணம் அப்படின்றாங்க. இது எவ்வளவு வெளிப்பாடு இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடக்குது பாருங்க. கடவுள் சொல்றாரு எல்லாம் தாண்டி உங்ககிட்ட வரும். அப்படி வர்றதனுடைய நோக்கம் என்ன? What's the purpose of prosperity? Amen. The prosperity is testifying God. It's a testimony. சொல்லட்டுமா? Money is a testimony. ஆமென். ஆமென். பணம் என்பது பணத்தை காட்ட அல்ல, படைத்தவரை காட்ட. ஆமென். அப்ப எப்படி வருது பாருங்க. உன் பின்னே விலங்கிடப்பட்டு நடந்து வந்தனா என்ன தெரியுமா? ஏன் இந்த பிசினஸ் கொடுத்தேன்னு தெரியாமலே கொடுத்துட்டு போயிடும். ஒரு மெஸ்மரைஸ்டா கையெழுத்து எப்படி போட்டனே தெரியாம போடுவோம். யாராச்சும் இருக்கீங்களா இதை வாங்கிக்கிறதுக்கு? டாக்குமெண்ட்ல எப்படி சைன் பண்ணனே தெரியல. உனக்கு எப்படி திடீர்னு ஒரு ப்ரமோஷனை கொடுத்தனே தெரியலையப்பா. ஆமென். உலகமே, மனித இருதயங்களே உனக்காக மயங்கும், உனக்காக இயங்கும். Amen. The silver is mine, the gold is mine, says the Lord. Says the Lord. Amen. எல்லாம் எனக்கு சொந்தம். என் பிள்ளைங்க யாரோ அவங்க வசமா எல்லாவற்றையும் ஆமென் நான் திருப்புகிற தேவனா இருக்கு. ஆமென். ஆமென். ஏன் இதை செய்யறாரா? ரொம்ப அழகா சிம்பிளா சொல்றாரு. உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று. ஆமென். அப்போ உங்க கூட கடவுள் இருக்கிறார்ன்றதுக்கு அக்கினி மட்டும் அடையாளம் அல்ல. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் அடையாளமாகவே இருக்கிறது. ஆமென். பிளஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அக்கினி மட்டும் அல்ல, எதுவும் ஐஸ்வர்யமும் அடையாளமாக இருக்கிறது. அக்கினியினால் பதிலளிக்கும் தேவனே மெய்யான தேவன். கரெக்ட். அது எலியாவின் காலம். ஆனா இந்த காலம் உலகமே கிரைசிஸ்ன்றாங்க. நீ எப்படிடா வீடு வாங்கின? எல்லாம் வேலை போச்சுன்றாங்க. நீ என்ன புதுசா நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் திறந்துகிட்டு இருக்கிற? மக்களே, கிரைசிஸ் பத்தி கேள்விப்படுறீங்கன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிற காலம்னா அந்த காலம் தான். எப்பொழுதெல்லாம் உலகத்துக்குள்ள பஞ்சம் வந்துச்சோ, உலகத்துக்குள்ள சரிவு வந்துச்சோ, அப்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு உயர்வுகளின் காலமாக இருந்தோம். ஆமென்.
இன்னைக்கு காலையில வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இது உயரும் காலம். இது கீழே போகிற நேரம் அல்ல. சும்மா இந்த வேர்ல்ட் எக்கனாமிக்கை படிச்சுட்டு பேசக்கூடாது. Speak the word of God. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நான் டிக்ளேர் பண்றேன் இன்னைக்கு. ஆமென். ஓ ராகாமாரா சாட்டி லாப்ர ஹேண்டலே பிரேக் இட். ஆமென். உலகம் வந்து பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போய் நடக்குது. ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு வார் எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணுது. தங்கத்தின் விலையை பாதிக்குது, பெட்ரோல் விலையை ஏற்றுது, கேஸ் விலை ஏறுது, சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேது, எல்லாத்தையும் ஏற்றிடுறாங்க. ஏன் அதை ஏற்றும் போது இதையும் ஏற்றக்கூடாதா? நான் ஆள் ஒரு இப்படி தான் போயிட்டு இருக்குது இல்லையா? இது வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் தேவன் இந்த சீசனை தான் அவர் பயன்படுத்துறார். உங்களுக்கு பைபிள் தெரியும்னா, உங்களுக்கு தேவனுடைய வழி தெரியும்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இந்த டைம் தான்டா. ஆமே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் தான் நிறைய தங்கம் உங்ககிட்ட வரும். இந்த டைம் தான் நிறைய நிலங்கள் உங்ககிட்ட வரும். இந்த டைம் தான் உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். இந்த டைம் தான் நீங்க இன்னும் பெரிய பெருக்கத்தை பார்க்கிற ஒரு நேரமா இது இருக்குது. ஆமென். ஓ சொல்லுங்க, இது என்னுடைய சீசன்ஸ். ஆமென். எனக்கான காலம். ஆமென். ஆமென். ஓ எல்லாம் சொல்லுங்க, தாண்டி என்னிடமாய் வரும். ஆமென். சொல்லுங்க, எல்லாம் என்கிட்ட வருகிற நேரம் இது. என்கிட்ட வருகிற நேரம் இது. ஆமென். உங்கள் அருகிலே வருகிறது, உங்க பக்கத்துல வருது எல்லாம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டோட இருதயத்தை பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் நான் சில பேருக்கு என்ன தெரியுமா, ஒரே வெள்ளின்றாரு பொண்ணுன்ற இல்ல. I'm talk about God's heart. நான் கடவுளுடைய உள்ளத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன், அவருடைய இருதயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் இருதயம் உங்களுக்காக என்ன ஏங்குது தெரியுமா? என் பிள்ளை உயர்த்தப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஆமென். ஆசீர்வதிப்பதே பிரியம். ஆமென். அதைத்தான் அவர் விரும்புகிறார். பைபிள் ஃபுல்லா இதான் நிரம்பி இருக்கு. ஆமென். அப்ப இங்க எல்லாத்தையும் வச்சிட்டாரு. அவன் அவரோடு இருந்த போது, அவர் சத்தத்தை கேட்டு இருந்தது போது எல்லாம் அவன்கிட்ட தான் இருந்துச்சு. எப்போ அவரை விட்டு தூரமாகவும் அவர் சத்தத்தை விட்டு தூரமாகவும் போனானோ அப்பெல்லாம் இதெல்லாம் அவனை விட்டு ஓடிடுச்சு. இப்போ இவன் முயற்சி எங்க போயிடுச்சு தெரியுமா? இதையெல்லாம் பிடிக்கிறதுலையே இவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, தொலைச்ச இடத்துல தான்ப்பா தேடணும். நீ தொலைச்சது என் பிரசனத்தை, நீ மறுபடியும் இங்க வந்தன்னா, நீ தொலைச்சது என்னை குறித்த அறிவை, நீ தொலைச்சது என்னோடு இருந்த தொடர்பை, நீ தொலைச்சது என் வார்த்தைகளை, என் சத்தங்களை. மீண்டும் அது வருதுன்னா இது எல்லாம் உன் காலடியில வந்து விழும், உங்கள் வசமாய் மாறும். ஆமே. அதனாலதான் யோபு புஸ்தகத்துல யோபுக்கு ஒரு வெளிப்பாட்டை தேவன் கொடுக்கிறார். அதை யோபு எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும். மனுஷனே, எல்லா பழக்கமும் உனக்கு இருக்கு, ஆனா அந்த கடவுளோட ஒரு பழக்கம் உனக்கு வந்திருக்குதா? உள்ள வான்றாரு, வாங்க பழகலாம். ஆமா, அவரோடு பழகி சமாதானமாய் இரும். அப்போ ஒரு மனுஷன் மறுபடியும் கடவுளத்துல வரும் பொழுது அவரோடு தெய்வீக உறவுக்குள்ளாக, அவர் சத்தத்துக்குள்ளாக அவன் வரும் பொழுது அவர் சொல்றாரு, நீ திரும்பவும் கட்டப்படுவி. நீ இழந்தது, இடிஞ்சது எல்லாம் திரும்ப திரும்ப வருகிறது, திரும்ப வருகிறது, திரும்ப வருகிறது. ஆமா.
அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமா, எல்லாம் சொல்லுங்க, நன்மை வரும். நன்மை நீ தேடாத, நல்ல தெய்வத்தை நீ தேடும் பொழுது நன்மை உன்னை தேடி வரும். ஆமா, எல்லாம் சொல்லுங்க, நன்மை வரும். எல்லாம் சொல்லுங்க, நன்மை வரும். சொல்லுங்க, நன்மை வரும். அவர் சொல்றாரு, நீ திரும்பவும் கட்ட பாருங்க, அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையை உன் இருதயத்தில் வை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை உள்ளவை. புரியுதா உங்களுக்கு? வார்த்தை தான் என்னது? God's word. Come on, one more time. God's word. ஒண்ணுமே இத போட்டா வரையா. ஆமா, இருதயத்தில் இதை வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். டக்கு டக்கு டக்குன்னு நீ சர்வ வல்லவரிடத்தில் திரும்பினால் திரும்பவும் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமா. கடவுள்கிட்ட வா, உன்னை விட்டு போக வேண்டிய பாவம் கெட்டதெல்லாம் வெளியில போகும். அவரிடத்துல வா. ஆமா, அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. அப்பொழுது எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்பொழுது பொன்னையும் தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும். இல்லையா? இல்லையா? தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைத்து. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தூளை போல் பொண்ணு. ஒரு லோடு ஜல்லி அடிங்கன்ற மாதிரி கோல்டு அடிங்கன்ற. ஒரு லோடு இறக்கிட்டு போப்பா. இது கொஞ்சம் உங்க மைண்டால ஏத்துக்க முடியாதானே இருக்குது. அதுதான் கடவுளுடைய வார்த்தை. உங்க லாஜிக்கல் மைண்ட் ஏத்துக்கிட்டா அதுக்கு பேர் கடவுளுடைய வார்த்தையே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே அக்ருனாச்சுல, அதான் கடவுளுடைய வார்த்தை. ஆமா, அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும். சார், அந்த தங்கத்தை நெருங்க நெருங்க இந்த தங்கம் எல்லாம் ஏன்னா கீழே பாருங்க, கீழே பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்குது? அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும். எல்லாம் சொல்லுங்க, பசும் பொண்ணே. ஆமென். நான் முதல்ல அது வேற யாரோ நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சு அது அம்மா ஆண்டவர் தானா. எல்லாம் சொல்லுங்க, பசும் பொண்ணே, என் வெள்ளியே, என் தங்கமே. ஆமென். தங்கமே, ஒன்னத்தான். சரி, இருக்கிற பிரச்சனை போதுன்றீங்களா? எல்லாம் யாரோ பாடினா ஒத்துக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பாட்டுங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தங்கமே. பாருங்க, அவர் தான் அப்படின்ட்டீங்கன்னா இதெல்லாம் உன் காலு கீழே. ப்ராஸ்பரிட்டி மெசேஜ்ன்றது, ஆசீர்வாத பிரசங்கன்றது பணத்தை உயர்த்தி பேசுறது இல்ல. ஆமென். அவர்தாங்க, அவர்தான் உன் பசும் பொன், அவர்தான் உன் வெள்ளி. ஆமென், ஆமென். கீழே போங்க, அத பாருங்க, அவர் என்னவாலாம் இருக்கிறார் பாருங்க, சொக்க வெள்ளியுமாய். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமே நீங்க தான். தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை ஏறெடுப்பீர். நான் பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் தேவனை நோக்கி இப்படி வர வர இப்படி புரிந்து கொள்ள, இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அவனை நோக்கி வரும். எல்லாம் சொல்லுங்க, உன்னிடமாய் வரும், தாண்டி வரும். ஏன் 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 வரணும்? ஏன்னா உன்னோடு மாத்திரம், உன்னோடு மாத்திரம், உன்னோடு மாத்திரம், உன்னோடு மாத்திரம் கர்த்தர் உண்டு என்று. ஆமென். அநேகர் அறிய போகிறார்.
ஆமென். அப்போ ஒரு சீசன் வந்து தேவன் அவ்விதமாக தன்னை வெளிப்படுத்தினார். Thank God for the fire. ஆமென். அக்கினியின் காலம் இருந்ததுதான். ஆமென். தேவைப்பட்ட ஆண்டவர் அதுவும் பண்ணுவார். ஆனா அதே பாஷையிலே எப்போதும் இல்லை. ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் பற்பல பாஷை, ஒரே பாஷை அல்ல, வெறும் அக்கினி பாஷை அல்ல, பற்பல பாஷை. ஆமென். அந்நிய பாஷை நல்லதுதான். ஆமென். ஆனால் அது பேசுகிறவர்களுக்கும் புரிய மாட்டுக்கு. ஆனால் ஐஸ்வர்ய பாஷை அகிலமே விளங்கிக் கொள்ளும் பாஷை. மணி இஸ் a universal language. அதான் கடவுள் பார்க்கிறார், உன் மேல கொட்டன்னு கொட்ட போற. ஆமென். ஆமென். உன்கிட்ட நல்ல தொழிலை தர போற, உனக்கு நல்ல வருவாயை தர போற, உனக்கு செழிப்பை கட்டளையிட போக. ஏன்னா அதன் மூலம் நான் உன் கூட இருக்கிறேன்றத எல்லாரும் பார்க்க போறாங்க. ஆமென். நான் சொல்றேன், இந்த சீசன் தேவனுடைய பிரசன்னம் செழிப்பை கவருகிறது. எல்லாம் சொல்லுங்க, the presence of God is attracts prosperity. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவ பிரசன்னம் பிசினஸ் பணத்தை என் பக்கமாய் அது கவருகிறது. ஆமென். அத இந்த உலகம், இந்த பிரஜாதி உலகம், கர்த்தரை அறியாத இந்த உலகம் பார்க்கும்போது அது வாயில ஒரு அறிக்கை வருகிறது, உன்னோடு மாத்திரம், உன்னோடு மாத்திரம் தேவன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, அறிந்து. ஆமென். அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி. எத்தனை பேர் புரியுது? ஆமென். இது சும்மா ஏதோ காசு பணம் துட்டு, இது மூலமா ஒண்ணு நடக்குது. இது மூலமா அந்த உலகத்துக்கு ஒரு செய்தி. அதனாலதான் பிசாசு என்ன பண்ண தெரியுமா, உங்களை வலிச்சு வச்சிருக்கிறான். எதுக்கு? உங்களை வலிச்சு வச்சுட்டா அதுல எந்த மகிமையும் இல்லை, யாரும் கடவுளை பத்தி கேட்க போறதே கிடையாது. உங்களை நிறைச்சு வைக்கும் போது என்னடா ஆச்சு, ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப ஆளு வர்ற மாதிரி ஆகுறானே, என்ன கதை? ஆமென். ஆமென். புது ட்ரெஸ், புது வீடு, புது காரு, கலக்கிற. இருக்கீங்களா? ஆமென். அதுக்குதான் சொல்றாரு, இவனுக்கு வந்து ஒரு சீசன்ல நான் வந்து நெருப்பு அனுப்பிச்சேன், இப்ப பருப்பு அனுப்பிக்கிறேன். ஏன்னா இப்ப பருப்பு பிரச்சனை தான் நிறைய இருக்குது. ஆமென். இப்ப வந்து இந்த உலகத்துக்கு ஒரு மொழி இருக்குது, அது ஐஸ்வர்ய பாஷை. ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பதன் மூலம், உன்னை பெருக செய்வதன் மூலம் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு கண்ணும் இயேசுவே ஆண்டவர். Jesus is the Lord. Jesus is the Lord. Jesus is the Lord. நல்ல கையை தட்டு. ஆமென். 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 உங்க மூலமா அநேகர் அறிய போறாங்க. அதனாலதான் ஒரு விசுவாசியின் செழிப்பு போல சுவிசேஷ பிரகடனம் வேறு எதுவும் இல்லை. ஆமென். Yes, the believer's prosperity is a proclamation of gospel. Amen. ஒரு விசுவாசிகளின் செழிப்பு என்பது ஒரு சுவிசேஷத்துக்கான மிக சிறந்த பிரகடனம். ஆமென். உங்க Dress-ஐ பார்க்கும்போதே உங்க ஆண்டவர் தெரிவார். ஆமென். உங்கள் வாகனங்கள், ஆமென், ஆமென், உங்கள் வீடு வாசல்கள் எல்லாம் எதை பேசும் தெரியுமா? ஆமென். கர்த்தர் 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 கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? ஆமென்.